வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் தேர்தல் குழு செயலாளர் திரு இலா புகழேந்தி அவர்கள். வணக்கம் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமா நியூஸ் ஜே என்ற ஒரு தொலைக்காட்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்களினோட நிகழ்ச்சிய அவர பத்தி செய்திகள தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இத நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது? நியூஸ் ஜே உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரோட அது செய்தி சேனல்ன்னு. இப்போ இந்த சூழல்ல இப்படி பயணிக்கிற அந்த சேனல்ல வந்து, நீங்க குறிப்பிடுற மாரி எடப்பாடி அணியில இருக்கிற ஒரு முக்கிய ஆளுமை அத நடத்திட்டு இருக்காங்க. அ இதுல திமுகவோட புகழாரம் பாடுறாங்க. பாடும்போது அப்போ எடப்பாடிக்கு எங்கேயாவது அங்க அடி இருக்கா? அதாவது யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் மனசாட்சி ஒரு நாள் வேலை செய்யும். மனசாட்சி வேலை செய்தால் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் வரும். அந்த கடமையும் கட்டாயமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எப்பயுமே ஒருத்தர் மூலமா தான் இருக்கணும், அறிவு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே ஒருத்தர் தப்பு தான் செய்வாரு, நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நல்லது செய்யும்போது வரவேற்போம். ஓகே, அறிவுபூர்வமா செய்யற, ஓகே, உனக்கு நாங்க வரவேற்பு தரோம்னு வருன்னு சொல்லலாமே தவிர, முட்டாள்தனத்துக்கு திரும்ப போனாதான் ஏயா மறுபடியும் இப்படி மூடன் ஆகிட்டேன்னு சொல்லலாமே தவிர, திரும்பி வருகிறவர்கள் திருந்தி வருகிறவர்களுக்காக நாம் என்றைக்கும் வரவேற்பு தரணுமே தவிர வருந்த அவசியம் வேண்டிய இல்லை. இல்ல இதுல எப்படி நம்ம எதிர்பார்க்குதுன்னு என்னோட கேள்வி இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எடப்பாடிக்கு எதிரிகள் வலுத்துட்டு இருக்காங்களா? அது அவங்க கஷ்டம். அது அவங்க வீட்டு பிரச்சனை, அவங்களுடைய கதை. அடுத்தவன் வீட்டு பிரச்சனை கதையில நுழைஞ்சு வர்றத விட்டுட்டு தான் வீட்டு பிரச்சனையில போய் பாரு எடப்பாடி, உன்னை சுத்தி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கின்றதுக்கு இது ஒரு கருத்து. ஏற்கனவே சி.வி. சண்முகமும் எடப்பாடி மீது ஒரு அதிருப்தியில இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இது இப்போ ஏற்கனவே அதிமுக 2 அணியா பிரிஞ்சு இருக்கு. இப்ப எடப்பாடியில இருக்கிற அணி 2 அணியா பிரிய வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் யார் சொல்லணும்னா எடப்பாடி தான் சொல்லணும், சி.வி. சண்முகம் தான் சொல்லணும், தங்கமணி தான் சொல்லணும், வேலுமணி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர்களை நம்ம முதல்ல சொல்லணும், அடுத்தவர்களை புண்படுத்தி காயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டம் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, முதல்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நாங்கள் ஒண்ணாவோன்னு ஒருத்தர் சொல்றாரு. 26 தேர்தலுக்குள் நாங்கள் எல்லாம் ஒன்றாகி விடுவோம் ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நடக்கவே நடக்காது, எடப்பாடிக்கு உரிய பாடத்தை நாங்கள் கற்பித்தே தீர்வோன்றார் இன்னொருத்தர். பேட்டி மேல பேட்டி வித்தியாசமா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த நிலையில யார் இன்னைக்கு திட்டுவான், யார் இன்னைக்கு வாழ்த்துவான்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு ஒரு கதை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி பொழுது விடிஞ்சு பொழுது போச்சா, திமுகவை திட்டலாமா, திமுகவுக்கு பத்தி ஏதாவது பேசலாமா அப்படின்னு 4-5 பேருக்கு காசு கொடுத்து உட்கார வச்சிருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தமாக இவர்களுக்கு பின்னால் இருப்பது பாரதிய ஜனதா என்கிற பாசிஸ்டுகள். ஹிட்லரிச கட்சி, முசோலினிச கட்சி. முசோலினியும் ஹிட்லரும் ஒன்னாக சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மோடி என்ற அமித்ஷா. அவங்களுடைய பிளானு, அவங்களுடைய செயல்களை இவனுங்களை பிரிச்சு விடுறதும், இவங்களை சண்டை போட வைக்கிறதும், திடீர்னு பார்த்தா 2 பேரும் ஒன்னா ஒரு கார்ல இறக்குவாங்க. அவர்கள் சொன்னால் இவர்கள் கேட்பார்கள், அவர்கள் உத்தரவிட்டால் இவர்கள் ஆடுவார்கள். அதனால இதன் பின்னால் திரைமறைவில் இருக்கிற கதைக்கு உள்ளெல்லாம் நம்ம முழுவதும் இப்ப போக முடியாது. அதுக்காக சொல்லணும். சரி, அதிமுகல போக முடியாது. பாஜகவுல ஒரு கமலாலயத்துல ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்வர் கூட பயணிக்கும் போதே, அமெரிக்கா பயணம் போதே அண்ணாமலை அவர்கள் லண்டன் ஒரு மேற்படிப்புக்காக போயிருக்காரு. இந்த சூழல்ல எச் ராஜா தலைமையில ஒரு 6 பேர் குழு கொண்ட, அதாவது அவருக்கு கீழே 5 பேர் குழு கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க தமிழக பாஜகவை கவனிக்கிறதுக்காக. இதை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இதுல என்ன இருக்குது, அண்ணாமலை அப்படியே படிச்சு கிழிக்கணும்ல, அப்படியே படிச்சு வச்சு அப்படியே பேர போறாருல. இப்ப லண்டனுக்கு அண்ணாமலை இடத்துக்கு வர ஒரு 6 பேர் இப்போ தயார் நிலையில இருக்காங்க. ஏற்கனவே வானதி சீனிவாசனும் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியில இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே எல்லா மக்கள் மத்தியில பேசப்பட்டது. இப்படி இருக்கிற சூழல்ல இவங்களை நிராகரித்து இப்ப புதுசா எச் ராஜா தலைமையில ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க அவரோட தலைமையில. அவ்வளவுதான் இவங்களுக்கு மரியாதை.
இவங்க வேணா கத்தலாம், குதிக்கலாம், ஓடலாம், கால்ல ஓடலாம், ஐயோ சாமின்லாம் கும்பிடலாம். உன் மரியாதை அவ்வளவுதான், நீ அங்கேயே நில்லு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு 6 பேர் கொண்ட குழு. அதுல கூட இவங்க இல்ல, அவங்க இல்லைன்னா செய்திகள்லாம் பத்திரிகை இதெல்லாம் வந்திருக்குது. பல சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இல்ல அப்படின்லாம் கூட வந்திருக்குது. ஆனா அவர்களுடைய நிலையில எச் ராஜா தெரியும் எல்லாருக்கும். எச் ராஜா ஒரு இடத்துல வந்து பேசினா ஏற்கனவே 100 ஓட்டு பாரதிய ஜனதா வாங்குச்சுன்னா 50 ஓட்டு வாங்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதாவை வலுவடை செய்யக்கூடியவர். அதனால எச் ராஜாவை போட்டதை எங்களை மாதிரி இருக்கிறவங்க வரவேற்கிறோம். ஏன்னா பாரதிய ஜனதாவை வெளியில இருந்து நாம பேசிய அதனுடைய குறைபாட்டை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு பதிலு எச் ராஜா 4 கூட்டத்துல பேசினா பாரதிய ஜனதா அவுட் ஆகுதுன்னும் போது எச் ராஜாவே இருக்கட்டும். இப்ப விஜயதாரணியும் ஒரு குரல் கொடுத்திருக்காங்க. நான் வந்து நான் எதிர்பார்த்தேன், நான் பதவிக்கெல்லாம் எதிர்பார்த்து தான் இங்க பாஜகலே வந்தேன். ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறது, இதை எங்காவது உட்காந்து அழுவது, மூளை கலந்து முடங்கிறது, புத்தி வேலை செஞ்சிருக்கணும். நீ ஒரு இடத்துல இருந்த, உனக்கு அங்க ஒரு மரியாதை இருந்தது. அந்த மரியாதையை தந்திருக்கிற நிலையை உடனே மறந்தன்னா எதுக்கு? உனக்கு கொடுத்த பணம், உனக்கு பின்னால காட்டிய ஆசை, பணம் ஆசை இப்படின்னு வீணா போயிட்ட. திருந்திட்ட. ஓ, நீ இருந்த இடத்துக்கு போய் காலில் கையில விழுந்து நான் வந்து உண்மையா ஊழியம் செய்யறேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்டு போயேன். இப்ப ஏன் உட்காந்து அவனுங்கிட்டே முட்டிக்கிட்டு கிடக்குற? இப்ப பாஜக, தமிழக பாஜக யாரோட தலைமையில பயணம் செஞ்சா நல்லா இருக்கும்? உங்களுக்கு எதிர்க்கட்சியா செயல்படுற அண்ணாமலை இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல எச் ராஜா தலைமையில இருந்தா நல்லா இருக்கும்? அண்ணாமலை 420 மேல. 420 சீட்டிங். அண்ணாமலை 420 மேல. எச் ராஜா ஹெட்வைட் ராஜா. எச் ராஜான்றது ஹெட்வைட் ராஜா. ஹெட்வைட் ராஜாவுக்கு வந்து அவருடைய சமூகம், அவருடைய பார்வை, இவன் படிக்கலாம், இவன் படிக்க கூடாது, இவனை தொடரலாம், இவனை தொடக்கூடாது, இங்க சமஸ்கிருதம் தான் இருக்கணும், இங்க வடமொழி தான் வரணும், தமிழ் நீச மொழி, தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள்லாம் நீசர்கள், இவர்கள்லாம் பிரித்து தான் பார்க்கணும், நாங்க தான் மேல இருக்கணும்ன்ற அளவுக்கு வர்ணாசிரம சனாதனத்தில் 100% இருப்பது எச் ராஜா. அதை வந்து யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எச் ராஜா அவ்வளவு தீவிரவாதி. ஆமா, பிரம்மன் என் தலையில் எழுதிவிட்டான், அதுதான் நடக்கும், நீ ஒண்ணு எங்களை ஒண்ணு கிழிச்சிட முடியாது அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு பெரிய அறிவுபூர்வமான சிந்தனையாளர். அந்த ஆளை வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, ஒரு இடத்துக்கு போயிருக்காருனாலும் பாரதிய ஜனதா என்பதை விட ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு மதவெறி அமைப்பு நம்பர் 1. எச் ராஜா மதவெறி பிடித்தவர். அதுல அவரே மறுக்க மாட்டார். ஆமா, இப்ப என்ன, நான் அப்படிதான் இருப்பேன், மதவெறி தான் எனக்கு, யாரையும் நான் ஒத்துக்க மாட்டேன், கிறிஸ்டின்னு முஸ்லிம்ஸ் எல்லாம் யார் அவங்கள வந்து இருக்க சொன்னது, எல்லாம் ஓடிப்போம் அப்படின்னு பேசிய இப்ப பேசாம இருக்கலாம், ஆனா பேசியவர், பேசக்கூடியவர், எதிர்காலத்தில் பேசக்கூடியவர், மதவெறி பிடித்தவர், எல்லா விதத்திலையும் சனாதன வர்ணாசனத்தை நம்ம, அது அவருடைய கருத்து, நாம வந்து விமர்சனம் பண்றோமே தவிர அது அவருக்கு பிடிச்சது, நாம ஒண்ணும் அது ஒண்ணும் சொல்லல, அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அப்படிப்பட்டவரை பிஜேபிக்கு இங்க தலைவரா, அந்த குழுவுக்கு தலைவரா போட்டுட்டாங்கன்னா அந்த அமைப்புக்கு தகுதி அதுதான். அதை நமக்கு சொல்றாங்க. தமிழா, பார் பாத்தியில, இந்த குழுவுக்கு யார தலைவரா போட்டிருக்கோம் பாத்தியா, எச் ராஜா, தெரிஞ்சுக்க, அதுதான் பிஜேபி அப்படின்னு உலகத்துக்கு மறுபடியும் சொல்றாங்க. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு மாநில கட்சிக்கு ஒரு தலைவர் பொறுப்பு இருந்தாதான் அது அழகா இருக்கும், வழி நடத்த. ஆனா இங்க பாஜகவுல ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நம்ம இதை எப்படி பாக்குறது? ஏதாவது ஒரு தலைவரை நியமிக்க முடியாத ஒரு கஷ்டத்துல பாரதிய ஜனதா பயணம் எப்படி பாக்குறதுன்னா, எல்லாரையும் கூட்டு வச்சுக்கணும், யாரும் கோச்சிக்காதீங்க, எங்களை விட்டு ஓடிடாதீங்க, இருக்கிறவனே கொஞ்சம் இல்ல. அண்ணாமலை போல ஒரு ஆளுமை இங்க இன்னும் கிடைக்கலையா பாஜகவுக்கு? அண்ணாமலையுடைய ஆளுமையை ரொம்ப பெருமையா பேசுறீங்க. அண்ணாமலை டெபாசிட் வாங்க முடியாத ஒரு ஆளு, எங்க போனாலும் உளறிக்கிட்டு கிடந்த ஆளு. அண்ணாமலைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பது கிரிமினல்களை பிடிப்பதற்காக இருப்பது. ஆனா அண்ணாமலை கிரிமினல்களோடு கலந்து பழகி கிரிமினல் ஆகிட்ட ஐபிஎஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். யாராவது ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறவங்க செய்யற மாதிரி அண்ணாமலை பேசினாப்புல நடந்தாப்புல என்ன தெரிஞ்சுது அண்ணாமலைக்கு? ஏன் தன்னுடைய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த நிலையை யாராவது ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்து குதிச்சு உடனே மாநில தலைவராகி அண்ணாமலை பண்ண கூத்து தெரியாதா?
2 லட்சம் புத்தகத்தை படிச்சேன்னுவாரு, 20,000 புத்தகத்தை அப்படியே ஒப்பிப்பேன்னுவாரு. நான் இப்பதான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஒரு இழவும் தெரியாது. சென்னைக்கு சத்ரபதி சிவாஜி வந்துட்டு போனாருன்னாரு இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாவீரன், ஒரு அறிவாளி, புத்திசாலி. எப்ப சென்னை அமைந்ததற்கு பிறகு சத்ரபதி சிவாஜி 1960 வாக்குல 62 வாக்குலாம் வந்துட்டு போனார். உளறெல்லாம் உளறிட்டு கிடந்த அந்த ஆளை அதனாலதான் நாங்க 420 மலைன்றது. கர்நாடகத்துல நிறைய தப்புக்களை பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை வந்த உடனே கைடிச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அண்ணாமலை போன்றவர்கள் தான் இருக்கணும்னு இருந்தாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஜெயில இருந்து இப்ப போயிட்டு வெளியில வராங்கல்ல, வெயில்ல இருக்காங்கல்ல, அவங்கள 2 பேரை தலைவராக்கலாம் பாரதிய ஜனதா. அதுவும் ஒண்ணுதான், அண்ணாமலையும் ஒண்ணுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, குழுவை போட்டாங்க. அந்த குழுவை எதுக்கு போட்டாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, நாம ஆர்எஸ்எஸ் தலைவர் ராஜா, அவர் என்ன ராஜா என்ன சொல்றாரோ அதை கேட்டு எல்லாரும் செய்வோம். நீங்க எல்லாம் துணையாக இருங்க. அவங்க 2 பேர் 2 மாவட்டங்களாக 3 மாவட்டங்களாக பிரிச்சு மண்டலமாக பிரிச்சுக்கிட்டு போங்கன்னா அவங்க கட்சியில கொடுத்துருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜாவை போட்டவனு முதல்ல எஸ்.வி. சேகர் சொன்னா கூட இல்லையா, இந்த 420 மேல அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா தலையே தூக்காது, டெபாசிட் தான் போய்கிட்டு இருக்கும்னாங்க. இப்ப ராஜாவை போட்டவொடனே டெபாசிட் அண்ணாமலை இருக்கும்போது டெபாசிட்டாவது போச்சு. இப்ப அந்த நோட்டா கூட அது கூட வந்து சேராது இனிமே அந்த பாரதிய ஜனதாவுக்குன்ற கட்டத்துக்கு போகுது. நல்ல முயற்சி, நல்ல முன்னேற்றம். ஓகே, சரி தோழர். பல கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க.